மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் தீர வேண்டுமானால் மனமானது அமைதியை பெற வேண்டும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மகிழ்ச்சியையும் உன்னுடைய மனம் படுகின்ற வேதனையையும் இரண்டையும் எப்பொழுதும் சமநிலையில் நீ வைக்க தெரிந்திருக்க வேண்டும். எந்த அளவிற்கு உன்னுடைய மகிழ்ச்சியை நீ அனுபவித்திருந்தாலும் அல்லது எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ கவலைகளையும் கஷ்டங்களையும் சந்தித்திருந்தாலும் கூட எதற்காகவும் அதிகமாகவும் சந்தோஷப்படாமல் அதிகமாகவும் வாழ்க்கையை வெறுத்து விடாமல் சமநிலையில் நீ இருக்கும் பட்சத்தில் உன் மனமானது நிம்மதியை காண வழியை பெறும். மனதில் ஏற்பட்டுள்ள இந்த குழப்பங்களுக்கு எல்லாம் விடை தெரியாமலும் மனதை தெளிவாக வைத்திருக்காமலும் இருப்பதால் தான் உன் மனம் நிம்மதியற்ற நிலையை இப்பொழுது சந்தித்து வருகின்றது. பிரச்சனைகள் தீரவே தீராது என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. பிரச்சனை ஒன்று வருகின்றது என்றால் அது சில அனுபவங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துவிட்டு சில மாற்றங்களை நம் வாழ்க்கையில் தந்துவிட்டு தானாக அது விலகி சென்று விடும். அது செய்யக்கூடிய விஷயங்களின் மீது கவனத்தை வைத்து எதனால் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என்று சிந்தனையை உன் வாழ்க்கையின் மீது வைத்தால் ஓரளவிற்கு உன் மனமானது அந்த சமயம் அமைதியை பெறும். இப்பொழுது இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிடுபொடி ஆவதற்கு இந்த தண்டபாணியினுடைய துணை என்றென்றும் உனக்கு வரும் என்பதை தெரிந்து கொள். எப்பொழுது எல்லாம் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து உன் மனக்குறைகளை நீ என்னிடம் கொட்டி தீர்த்தாயோ, கண் கலங்கி நின்றாயோ, கரம் கூப்பி நின்றாயோ, அக்கணமே உன்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக நான் நுழைந்து அத்தனை கஷ்டங்களையும் தீர்த்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். பல திட்டங்களை நீ உன் மனதிற்குள் வைத்திருந்தாலும் எந்தெந்த திட்டங்கள் செல்லுபடி ஆகும் என்று உனக்கு தெரியாது. ஆனால் இந்த கந்தன் உன் திட்டங்களை அறிந்து உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றையும் வெற்றியாக மாற்ற வேண்டும் என்று பாடுபடுகின்றேன். சில விஷயங்கள் உனக்கு கவலையையும் கஷ்டத்தையும் கொடுக்கும் என்கின்ற பட்சத்தில் அதை உன்னை விட்டு விலகவும் செய்கின்றேன். விலகக்கூடிய விஷயங்களின் மீது உன்னுடைய கவனம் அதிகமாக இருப்பதால் தான் உன் மனம் அதிக அளவு வேதனையை சந்திக்கின்றது. எந்தெந்த விஷயத்திலெல்லாம் உன்னுடைய மனம் அதிகமான பாரத்தை சந்திக்கின்றதோ அந்த விஷயங்களிலிருந்து சற்று விலகி நின்றால்தான் நல்லது என்று புத்திக்கு தெரிந்தால் கூட மனமானது அதை ஏற்க மறுப்பதால் வேதனை அதிகமாகின்றது. எந்த விஷயங்கள் உன்னை காயப்படுத்துகின்றதோ உன்னை கஷ்டப்படுத்துகின்றதோ அந்த விஷயத்திலிருந்து நீ விலக சற்று கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த விஷயங்கள் உன்னை தேடி வந்து மகிழ்விக்க விரும்புகின்றதோ அதை புறக்கணிக்கக்கூடிய பழக்கத்தையும் விட வேண்டும். நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் விலகி கொண்டிருப்பதில் உன்னுடைய மகிழ்ச்சி இருக்கின்றது என்று. உண்மையான அன்பும் பாசமும் நேசமும் வைத்திருந்தால் எதுவும் உன்னை விட்டு சுலபத்தில் நீங்கக்கூடிய ஒரு மனநிலையை பெறாது. அது உனக்கு சற்றும் தகுதி இல்லை என்கின்ற பட்சத்தில் அதை உன்னை விட்டு விலகக்கூடிய நிலை ஏற்படவும் செய்கின்றது. எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் விலகி செல்கின்றது என்றால் அதை விலகுவதற்கு வழியை விட்டு நீ ஒதுங்கி நிற்பதுதான் நலமானதாக இருக்கும். மனமானது ஆறாதது போலதான் இருக்கும். ஆனால் அந்த ஆறாத மனதிற்கு என்னிடம் மருந்து இருக்கின்றது என்பதை தெரிந்து என்னிடம் வா. என்னுடைய ஆலயத்திற்கு வந்து உன் கவனத்தை என் மீது பக்தியை செலுத்துவதில் நீ கவனம் செலுத்த வேண்டும். இறைவன் பல சோதனைகளை கொடுத்து அந்த சோதனைகளில் இருந்து பல பாடங்களை தந்து அதில் நீ வெற்றியை பெறுவதற்கு உறுதுணையாகவும் இருந்து அவனை வழிபட வைப்பான் என்ற நம்பிக்கையில் உன் பக்தியானது இருக்க வேண்டும். தீராத மனக்குழப்பங்களில் தற்சமயம் சிக்கி தவிக்கின்றாய். அது எல்லாம் தீர்வதற்கான வழியை தான் நான் அவ்வப்பொழுது உனக்கு காண்பித்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் உன் மனம் அந்த தீர்வை ஏற்காததால் அதன் பக்கம் நீ செல்ல மறுக்கின்றாய். என் அன்பு குழந்தையாகிய நீ நிம்மதி வேண்டும் என்று நினைத்தால், வாழ்விற்கு அமைதி வேண்டும் என்று நினைத்தால், உன் வாழ்க்கை நலமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால், நான் சொல்வதை சற்று கேட்டு என் பக்கம் உன்னுடைய மனதை திருப்பு.
மனதிற்குள் இருக்கக்கூடிய ஆழ்மன கவலைகள் எல்லாம் நீங்க வேண்டுமானால் இந்த அறுபடை வீட்டு முருகனுடைய தரிசனத்தை தினம்தோறும் பெற்று வா. என்னுடைய நாமங்களை தினம்தோறும் ஜெபித்து வா. உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறையும். உன் மனதின் வேதனையும் உடலின் வேதனையும் படிப்படியாக அறவே குறையும். எங்கே சென்றது அந்த வலி என்று நீ தேடி பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த வலி மாயமாகிவிடும். முருகா, உன்னால் நடந்திருக்கின்றது. என் கஷ்டங்கள் தீர்க்கப்பட்டிருக்கின்றது. வேதனைகள் குறைந்து விட்டது. என்னுடைய மனம் இப்பொழுது அமைதியை பெற்று கொண்டு வருகின்றது என்று மனமாற எனக்கு நீ நன்றி சொல்வாய். விடாப்பிடியாக ஒரே விஷயத்தின் பின்னால் சென்று கொண்டிருப்பதால் அந்த இடத்தில் நீ புறக்கணிக்கப்படுகின்றாய். உன்னை விட்டு சென்ற விஷயங்களை எல்லாம் உன் பின்னால் நீ வரவழைக்க வேண்டுமானால் இந்த முருகனின் பின்னால் நீ வா. இந்த முருகன் உனக்கான நல்வழியை காண்பிக்கின்றேன். எந்த ஒரு தீய விஷயங்களிலும் துன்பத்திலும் நீ சிக்கிக் கொள்ளாதவாறு எல்லா நேரமும் நான் வேலோடு வந்து உன்னை காத்து கொண்டிருக்கின்றேன். என்னை நினைக்கும் அடியவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் யாரும் கொடுத்துவிட முடியாது. என் அன்பு குழந்தையாகிய நீ அனைவரிடமும் சிரித்து பேசி சந்தோஷமாக மகிழ்வாக உன்னுடைய வாழ்நாட்களை நீ வாழ வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஒரு விஷயத்தில் சிக்கிக்கொண்டு நீ தவிப்பதையும் உன்னால் முழுமையான மகிழ்ச்சி அனுபவிக்காத நிலையில் நீ இருப்பதையும் ஆங்காங்கே உன்னுடைய முகம் வாடுவதையும் கவனித்து கொண்டிருக்கின்றேன். உன் தாயாக தந்தையாக இருந்து என்னால் அதை பார்க்க முடியவில்லை. நீ மிகுந்த சந்தோஷத்தோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்க தயாராக்கிவிட்டேன். நீ அதிலிருந்து செல்வதாக தெரிவதில்லை. நான் அவற்றை எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு துன்பத்தையும் கேடையும் கொடுக்க நினைக்கின்றதோ அந்த விஷயத்தை நான் அறவே உன் வாழ்க்கையில் இருந்து விலக்கி வைத்து உன் வாழ்விற்கான ஒளி வெளிச்சத்தை கொடுத்து புத்தம் புது வாழ்க்கையை உனக்கு பரிசாக கொடுக்க இப்பொழுது வந்து விட்டேன். எதையெல்லாம் மனதில் யோசித்து மிக பெரிய அளவில் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் மாயமாகிவிடும். கஷ்டத்திற்கான கடைசி நொடியாக இந்த நொடி மாறட்டும். உன் கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து ஓடட்டும். முருகா முருகா என்று முக்காலமும் என்னை மனதிற்குள் கூப்பிட்டு கொண்டிருக்கும் உன்னுடைய குரல் என் செவிகளில் எக்காலமும் கேட்டபடியேதான் இருக்கின்றது. உன்னுடைய மகிழ்ச்சியை இனி நான் அதிகப்படுத்துவேன். உன் வாழ்விற்கு இன்பத்தை அதிகமாக இனி அள்ளி கொடுக்க வந்திருக்கின்றேன். தேவையற்ற விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி போட்டுவிட்டு தேவையான விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் கொடுத்து உன் விருப்பங்களை நான் நிறைவேற்றி வைப்பேன். உன் விருப்பம் எதன் மீது இருக்கின்றது என்று எனக்கு தெரியும். அதை வேறொரு வடிவில் உன்னை திருப்திப்படுத்த நான் உனக்கு கொடுத்து மகிழ்வேன். என்னுடைய பெயரை சொல். உன் வாழ்க்கை நலமாகும், நல்லது நடக்கும்.